Hello friends, welcome to my channel diyazi aari works. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பேக் செயின் ஸ்டிட்ச் எப்படி நம்ம வர்க் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பேக் செயின் ஸ்டிட்ச் எங்கெங்கலாம் வர்க் பண்ணுவாங்க அப்படினா குர்தாவை டிசைன் பண்றதுக்கு மேக்ஸिमम இந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த ஸ்டிட்ச் எப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலா செயின் ஸ்டிட்ச் போடுவோம்ல அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லாங் செயின் போட்டிருக்கேன், பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்டிருக்கேன். ரிவர்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி இன்னொரு குட்டி செயின் போட்டு திரும்ப லாங் செயின் தான் எடுக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இது 1, குட்டி செயின் 2, அதை ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி ஒரு குட்டி ஸ்டிட்ச் போடணும், அவ்வளோதான். இது வந்து நம்ம ரொம்ப இழுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக மைல்டாக தான் இழுக்கணும். ஸோ 1 2 3 அகெயின் பார்த்தீங்கன்னா திரும்ப லாங் செயின் 1, குட்டி செயின் 2, பேக்கில் வரும்போது குட்டி செயின் 3, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிட்ச் தான். பிகினர் வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க, பொறுமையாகவே இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே இது வந்து உங்களுக்கே இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற அளவுக்கு தோணும். நான் அவ்வளோ கிளியராக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ திரும்ப நம்ம ஒர்க் பண்ண சொல்லிக்கிட்டே பண்ணலாமா? லாங் செயின் 1, பக்கத்தில் குட்டி செயின் 2, ரிவர்ஸ் எடுத்து உள்ள குட்டி செயின் போட்டு திரும்ப அகைன் பெரிய செயின் போடுறோம். ஸோ அவ்வளோதான் வந்து ப்ராசஸ்ஸே. இது நம்ம சொல்லிக்கிட்டே ஒர்க் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், ரிவர்ஸ் எடுத்து ஒரு குட்டி செயின் போட்டு அகெயின் திரும்ப ஒரு லாங் செயின், அவ்வளோதான் வந்து ப்ராசஸ்ஸே. ஸோ திரும்ப சொல்லலாம். லாங் செயின் 1, குட்டி செயின் 2, திரும்ப நீடில் திருப்பி குட்டி செயின் 1 போட்டு திரும்ப நம்ம ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம். ஸோ திரும்ப 1, குட்டி செயின் 2, திரும்ப நீடில் ரிவர்ஸ் எடுத்து அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு குட்டி செயின் போட்டு திரும்ப லாங் செயின், குட்டி செயின் போட்டு நான் இதோட இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சை எந்தெந்த டிசைனில் போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ரொம்ப சின்னதாக தான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெட்டல் இருக்கிற மாதிரி, ஒரு 5 பெட்டல் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃப்ளவர் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரில் வந்து நீங்கள் இந்த பேக் செயின் ஸ்டிச்சை ஒர்க் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து இதை குர்தாவில் தான் மேக்ஸிமம் நம்ம இதை ஒர்க் பண்ணுவோம். ஸோ குர்தாவில் வந்து இது ஒரு ஃப்ரண்ட் நெக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கில் வி மாடல் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து லைனாக குர்தாவில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பேக் செயின் ஸ்டிச்சை எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுங்க. எந்த ஒரு ஸ்டிச்சை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதை ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பார்த்தா தான் நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த 2 டிசைன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்குது இந்த ஸ்டிச்சில் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளைவை நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.